விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய மனதுக்குள்ள மனக்காயம் என்பது ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களால மறக்க முடியாமலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளை தேடி கொடுப்பதுமாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். லக்னத்தில் நிழல் கிரகங்களின் சஞ்சாரமோ அல்லது ராசிநாதன் செவ்வாய் பலவீனமடைந்த காலங்களிலோ நீங்கள் கடுமையான மனக்கவலை மற்றும் அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டீங்க. வெளியில் பார்க்கும்போது கம்பீரமான கவலையே இல்லாத மனிதனைப் போல வலம் வந்து கொண்டிருந்தாலும் இரவு நேரங்களில் 4 சுவற்றுகளுக்குள் அமர்ந்து நீங்கள் சிந்திய கண்ணீர் பிரபஞ்சத்திற்கு மட்டுமே தெரிந்த ஒரு கண்ணீராகவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. இதை யாரிடமும் நீங்கள் வெளியில் கூட சொன்னது கிடையாது. அதை உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே நீங்கள் வைத்தும் வாழ்ந்து கொண்டுமே தாங்க இருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில கவலைகளையும் கண்ணீர்களையும் உங்களுடைய 4 சுவற்றிற்குள்ள மட்டுமே நீங்க வைத்து வாழ்ந்தது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிதா ஆறுதல் சொல்வதற்கு என்று யாருமே கிடையாது. 4 சுவரும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய வீடும் தாங்க. அந்த அதிலிடம் மட்டுமே நீங்க பேசிக் கொள்வீங்க. உங்களுக்குன்னு நெருக்கமான ஒரு உறவினர்கள், நெருக்கமான நண்பர்கள் யாரும் அவ்வளவு அதிகமாக எல்லாம் மற்றவர்கள் மாதிரி இருக்க மாட்டார்கள். 1 2 தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனைவருமே இருப்பாங்க. அப்படி நிறைய நபர்கள் இருந்தாலும் அனைவரையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. முக்கியமா உங்களுடைய மனதிற்குள்ள போவதற்கு யாருக்கும் அனுமதியை கொடுக்கவே மாட்டீங்க. யாரிடமும் அவ்வளவு நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கிடையாது. அப்படித்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது வரைக்கும் நீங்கள் பண்ணி கொண்டுமே தாங்க இருந்தீங்க. தேவையில்லாத பயம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்துமே உங்களுடைய மனதை இதுவரைக்கும் மாட்டி எடுத்துக்கொண்டுமே தாங்க இருந்தது. எந்த ஒரு சூழலையும் எந்த ஒரு செயலையும் இதுவரைக்கும் சரியா செய்ய முடியாமல் உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு கவலைகள் ஓடிக்கொண்டேதாங்க இருந்தது. யாரிடமும் உங்களுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள முடியாமலும் உங்களுக்குள்ளேயே புதைத்து வைத்த அந்த ஒரு பாரம் உங்களை நரக வேதனைக்கு உள்ளாக்கி அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி உருவாக்கி கொண்டுமே தாங்க இருந்தது. நல்ல ஒரு பெயர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கெட்டுவிட்டது. கௌரவஸ்தானமும் கீர்த்திஸ்தானமும் சூரியன் மற்றும் சனியின் வக்ர கதிர்களை பெற்று இருப்பதால் உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த சமுதாயமும் உங்களை மதிக்காத உறவினர்களும் உங்களை தலைநிமிர்ந்து பார்க்கும் நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவானது. நீங்க செய்யான தவறுக்காக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பழிகள் அவதூறுகள் அனைத்துமே முற்றிலுமாக நீங்கி உங்களின் உண்மைத்தன்மை உலகிற்கு தெரிய வரும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இழந்த நற்பெயரும் சமூக அந்தஸ்தும் புகழும் இரட்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம் கிடைத்து கொண்டு இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏனென்றால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்லவர்கள் கிடையாது. எந்த ஒரு நேரத்தில் வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுக்கக்கூடிய நபர்களாக மட்டுமே நீங்க எப்பொழுதுமே உங்களை சுற்றி வைத்துக் கொண்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனா உங்க மீது நீங்க அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு பாசத்தை எப்போதுமே தெளிப்பீங்க. இருந்தாலுமே உங்களுடைய மனதுக்கு தெரியாத சில விஷயங்கள் யார் எந்த ஒரு நேரத்தில் மாறுவார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் அந்த ஒரு நேரத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய ரகசியங்களையும் உங்களுடைய மனதிற்குள்ள வைத்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் யாரிடமும் நீங்கள் வெளிப்படையாக கூறுவது வேண்டாம். எல்லாத்தையும் நீங்கள் மனதிற்குள்ள வைத்திருப்பதே உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அடுத்ததா, நீங்கள் உதவி செய்தவரால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றங்கள் ஏற்பட்டது. நெருக்கடி என்று வந்தவர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளல் குணம் கொண்டவர்கள் நீங்களாகத்தான் வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். உங்களை நாடி வந்து கஷ்டம் என்று கண்ணீர் வடித்தவர்களுக்கு உங்களின் அவசர தேவைகளுக்காக வைத்திருந்த பணத்தையும் நகைகளையும் கூட கடனாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுத்திருப்பீங்க. உங்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி உதவியும் நீங்க செய்திருப்பீங்க. ஏதோ நம்மளால முடிந்த ஒரு உதவியோ நம்ம செய்து கொடுப்போம் என்றெல்லாம் எத்தனையோ நபர்களுக்கு நீங்க உதவிய நபர்களும் நீங்கள் தான். ஆனால் நீங்கள் உதவி செய்தீர்களோ அவரே உங்களுக்கு பெரும் ஒரு வினையாகவே மாறியிருப்பார். ஆரம்பத்தில் அவர் பேசுவது உங்களுக்கு தேனாக இருந்தாலுமே நீங்க யாரிடமும் அவ்வளவாக பேச மாட்டீர்கள். ஆனால் முடிந்த அளவுக்கு உதவின்னு கேட்டு வந்தா தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அவங்களுடைய மனநிலையை நீங்க புரிந்து கொண்டு நம்ம இந்த ஒரு நேரத்துல இருந்தா எந்த அளவுக்கு நம்முடைய மனதுக்குள்ள வழிகள் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்கள். நீங்களும் அப்படித்தான் உதவி செய்தீர்கள். ஆனால் அந்த ஒரு நபர்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு எதிரியாகவும் தேவையில்லாத சில செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தார். உதவி பெற்றுக்கொண்ட அந்த ஒரு நபர் உங்களையே படுகொலியில் தள்ளும் சதி வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். உதவி செய்த கைகளுக்கே விலங்கு போட்டுவது போல அந்த ஒரு நபரால் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் உங்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. அதிலிருந்து இன்னமும் உங்களால மீண்டு வெளிவர முடியாம கவலைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ள ஏற்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கு. நான் இதுவரை கூறியது விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சரியா புரிந்திருக்கா இல்லையா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ நான் கூறுவது சரியாக
பிடித்திருந்தால் தவறாக இருந்தாலும் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேமிப்பு என்பது வளர்ச்சியாக ஆரம்பிக்கும். 2ஆம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் ஒன்றிணைந்து செயல்பட போவதால் இனிமே உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் வீண் விரயமாகாமல் சுப செலவுகளாக மாறும் அல்லது சேமிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து போதுமான அளவுக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை மட்டுமே தாங்க தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெயரையும் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லது ஒரு காலத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவெடுத்து கொடுக்கும். வங்கி கணக்கில் உங்களின் சேமிப்பு தொகையானது உயர்ந்து போதுமான அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வந்து விடுவீங்க. தங்கம் வெள்ளி நகைகள் மற்றும் பரஸ்பர திதிகள் நிலையான வைப்பு தொகைகளில் முதலீடு செய்யும் அளவிற்கு பணப்புழக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கவா ஆரம்பிக்கும். உங்களின் எதிர்கால வாழ்க்கையையும் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் படியான ஒரு வலுவான பொருளாதார அடித்தளத்தை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட போதுமான அளவுக்கு வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடந்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததான் உங்களுக்குள்ள திருமண யோகமானது கைகூடி வர ஆரம்பிக்கும். 7ஆம் வீடாமான களத்திர ஸ்தானத்தில் குரு பகவானின் சுப பார்வையாலும் சுக்கிரனின் அனுகூலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போவதால் திருமண வயதில் இருக்கும் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு வரனானது தேடி வரக்கூடிய முயற்சிகள் மிக எளிதாகவே கைகூடும். இருந்தாலும் பிடிக்கவில்லை, இது 2வது விஷயம். முகத்தையும் அழகையும் பார்த்து நீங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே எதுவும் பண்ண போவது கிடையாது. அதனால மனது எப்படி இருக்கு என்பதை நீங்க புரிந்து கொண்டு வாழ்க்கைக்குள்ள அடுத்த கட்ட முடிவுகளை இருவருமே எடுத்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். இல்லை என்றால் காலங்கள் கடந்து கொண்டுமே தான் போகும். அதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த காலங்களில் தடையாக இருந்த தோஷங்களும் தடைகள் அனைத்துமே நீங்கி உங்களின் மனதிற்கு பிடித்த குணமான தகுதியான வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போறாங்க. காதலிப்பவர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் சுபமாக முடிந்துவிடும். பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் இணைந்து வாழத் தொடங்கக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தான் இருக்கும். திருமண வாழ்க்கை அத்தனை மகிழ்ச்சிகரமானதாக அமைய போகும் அற்புதமான ஒரு தருணமும் இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகுது. அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கவா ஆரம்பிக்கும். நல்ல பெயர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கௌரவஸ்தானமும் கீர்த்திஸ்தானமும் சூரியன் மற்றும் குருவின் சுப கதிர்களை பெற இருப்பதால் உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த சமுதாயமும் உங்களை மதிக்காத உறவினர்களும் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும் நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா ஏற்பட்டு கொடுக்கும். அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது கேவலமாகவே தெரிந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தலை நிமிர்ந்து நிற்பீங்க. முன்னோர் காலங்கள்ல யாருக்கெல்லாம் நீங்கள் அடிப்பணிந்தும் தலை குனிந்தும் வாழ்ந்து கொண்டும் இருந்தீர்களோ இந்த ஒரு நேரத்துல அவர்கள் அனைவரும் உங்களுக்கு அடிப்பணிந்தும் தலை குனிந்தும் போகக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்கள் செய்யாத தவறுக்காக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பழிகள் அவதூறுகள் அனைத்தும் முற்றிலுமே நீங்கிவிடும். உங்களின் உண்மைத்தன்மை உலகிற்கு தெரிய வந்துவிடும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி அங்கீகாரமும் கிடைத்துவிடும். இழந்த ஒரு நல்ல ஒரு பெயரும் சமூக அந்தஸ்தும் புகழும் இரட்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களிடம் வந்து சேரவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் பரஸ்பர திதிகள் நிலையான வைப்பு தொகைகளில் முதலீடு செய்யும் அளவிற்கு பணப்புழக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கவா ஆரம்பிக்கும். உங்களின் எதிர்கால வாழ்க்கையையும் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் படியான ஒரு வலுவான பொருளாதார அடித்தளத்தை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட போதுமான அளவுக்கு வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடந்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததான் உங்களுக்குள்ள திருமண யோகமானது கைகூடி வர ஆரம்பிக்கும். 7ஆம் வீடாமான களத்திர ஸ்தானத்தில் குரு பகவானின் சுப பார்வையாலும் சுக்கிரனின் அனுகூலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போவதால்
திருமண வயதில் இருக்கும் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு வரனானது தேடி வரக்கூடிய முயற்சிகள் மிக எளிதாகவே கைகூடும். இருந்தாலும் பிடிக்கவில்லை, இது இரண்டாவது விஷயம். முகத்தையும் அழகையும் பார்த்து நீங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே எதுவும் பண்ண போவது கிடையாது. அதனால மனது எப்படி இருக்கு என்பதை நீங்க புரிந்து கொண்டு வாழ்க்கைக்குள்ள அடுத்த கட்ட முடிவுகளை இருவருமே எடுத்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். இல்லை என்றால் காலங்கள் கடந்து கொண்டுமே தான் போகும். அதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த காலங்களில் தடையாக இருந்த தோஷங்களும் தடைகள் அனைத்துமே நீங்கி உங்களின் மனதிற்கு பிடித்த குணமான தகுதியான வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போறாங்க. காதலிப்பவர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் சுபமாக முடிந்துவிடும். பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் இணைந்து வாழத் தொடங்கக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தான் இருக்கும். திருமண வாழ்க்கை அத்தனை மகிழ்ச்சிகரமானதாக அமைய போகும் அற்புதமான ஒரு தருணமும் இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகுது. அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கவும் ஆரம்பிக்கும். நல்ல பெயர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கௌரவஸ்தானமும் கீர்த்திஸ்தானமும் சூரியன் மற்றும் குருவின் சுப கதிர்களை பெற இருப்பதால் உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த சமுதாயமும் உங்களை மதிக்காத உறவினர்களும் உங்களை தலைநிமிர்ந்து பார்க்கும் நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா ஏற்பட்டு கொடுக்கும். அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது கேவலமாகவே தெரிந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தலை நிமிர்ந்து நிற்பீங்க. முன்னோர் காலங்கள்ல யாருக்கெல்லாம் நீங்கள் அடிப்பணிந்தும் தலை குனிந்தும் வாழ்ந்து கொண்டும் இருந்தீர்களோ இந்த ஒரு நேரத்துல அவர்கள் அனைவரும் உங்களுக்கு அடிப்பணிந்தும் தலை குனிந்தும் போகக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்கள் செய்யாத தவறுக்காக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பழிகள் அவதூறுகள் அனைத்தும் முற்றிலுமே நீங்கிவிடும். உங்களின் உண்மைத்தன்மை உலகிற்கு தெரிய வந்துவிடும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி அங்கீகாரமும் கிடைத்துவிடும். இழந்த ஒரு நல்ல ஒரு பெயரும் சமூக அந்தஸ்தும் புகழும் இரட்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களிடம் வந்து சேரவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை